என்னோட பேர் வந்து ராஜலிங்கம். ஆவடி இதில் ஒரு கடையை இப்போ வச்சு ரன் பண்ண கடந்த ஒரு 6-7 வருடத்துக்கு முன்னாடி நான் ஒரு டிரைவரா இருந்து ரொம்ப கஷ்டம். அதாவது வீட்டு வாடகை என்னால் கொடுக்க முடியல சொல்லிட்டு இந்த பகுதியில் வந்து நான் வீடு எடுத்து தங்கி டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நானும் என்னோட நண்பரும் சேர்ந்தது இந்த கொரோனா டைம்ல காய்கறி கடை ஆரம்பித்தோம். பிஸ்னஸ் போடும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அவர்கிட்ட இருந்துச்சு, வண்டி அவர்கிட்ட இருந்தது. நான் பேசி ஆர்டர் எடுக்கிறது மட்டும் என்னோட வேலை கிடைக்கல. அவர் அவங்க அப்பா பேச்சுக்கிட்ட அண்ணன் தம்பி நாங்கள் 6 பேர் இருக்கோம், நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டோன்னே எனக்கு அடுத்த நல்ல கொரோனாவில் எங்கேயும் வேலை போகிறது, எங்கேயும் வேலை கிடையாது, அடுத்து என்ன செய்யறது ஒரே சோர்ந்து இருக்கும்போது அப்போ கடவுளை பிடிச்சி ப்ரேயர் பண்ணுற ஒரு எனக்கு டெய்லி அந்த ஒரு பழக்கங்கள் இருக்குது. அப்போ கடவுளை கிட்ட கேட்கும்போது எனக்கு வந்து கொடுத்த ஒரு இது, எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி என்கிட்ட முந்திரி இருக்குது, எடுத்து சப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு. சரி நான் கடையில் காய்கறி பண்ணுற மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த அமௌண்ட் என்கிட்ட இல்லை. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்னோட பார்ட்னர்கிட்ட, இதுக்கு நீங்கள் எனக்கு தர வேண்டிய இதை கொடுங்க அப்படின்னு. அதை வச்சு நான் ரன் பண்ணி கடையை போட ஆரம்பித்தேன். போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரேட் அதிகமாக இருக்குது வாங்கலை. சரி என்னோட ரேட் அதிகமாக இருக்குது, என்ன ஒரு கடைக்கு நீங்கப்பா பாரிஸில் கம்மியாக இருக்கும். சரி பாரிஸில் போனால் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நான் வாங்குறதோட கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் பண்டூடி சொன்னாங்க. பண்டூட்டிலையும் அப்புறம் ஒருத்தருக்கு மூலயமா ஒரு கான்டாக்ட் எடுத்து பண்டூட்டியில் எடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தது. அதை எடுத்து கடையே போட ஆரம்பித்தேன். பாதாம் அப்புறம் முந்திரிய பழம், கருப்பு திராட்சை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட ஆரம்பிச்சு எல்லாம் கடைக்காரங்க வாங்கினாங்க. என்னோட மார்ஜின் ஒரு கிலோக்கு 30 ரூபா 20 ரூபா இந்த மாதிரி மார்ஜினா, அவங்க என் கண்ணு முன்னாடி 100 ரூபா 120 ரூபா மார்ஜின் வைக்கிறாங்க. அப்போ என் மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. என்னோட இவ்வளவு லாபம் வச்சு வைக்கிறாங்களா, நமக்கு லாபம் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளே கடை எடுக்கலாம் அப்படின்னும் போது அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, பணம் தேவை, நிறைய தேவைகள் இருந்தது. சரி எப்படியோ எங்களோட நண்பர் மூலியமா கொஞ்சம் ரிலேட்டிவ் மூலமா கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணி ஒரு கடை அட்வான்ஸ் எடுத்துட்டோம். ஆனா அது ரன் பண்றதுக்கு நிறைய தேவைகள் இருக்கு. பிசினஸ் பண்ணும்போது பைசா ரீதியா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஆறுமுகம் அவர் மூலயமா இப்போ போய் எனக்கு வந்து ஒரு நட்பு கிடைச்சு. அவர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே லோன் இது ஆகும், உடனே நீங்க இந்த இதை வந்து இன்னும் நீங்க பெருசா டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து இந்த மாதிரி மற்ற இதுல நான் பண்ணும்போது எனக்கு அந்த இவ்வளவு அமௌண்ட் எல்லாம் தரல, கம்மியா தான் தந்தாங்க. ஆனால் ஸ்டார்டிங்ல இவங்க வந்து 2 lakh தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்களா, சரி பண்ணித்தாங்கன்னு என்னோட ப்ராசஸ் தான் பார்த்தாங்க. அதுல வந்து ப்ராசஸ் ஃபீஸ் பிடிப்பாங்க, என்னென்னோ சொல்லி பிடிச்சிருவாங்க. பிடிச்சி இதோ இன்னைக்கு தரேன் சொல்லிட்டு அது 1 வாரம் அப்படின்னு 2 வாரம் கூட இழுப்பாங்க. ஆனா இவங்க சொன்னாரு, நான் உங்களுக்கு நான் இன்னைக்கே நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்லி 2 ஹவர்ல வரும்னா 2 மணி நேரத்துல வந்துருச்சு. அதை வச்சு கொஞ்சம் நமக்கு தேவையான தொழில ரீதியாக கொஞ்சம் பெருசுப்படுத்தி பிசினஸ் தேவையான ஒரு பார்ட்னர் மாதிரி இருக்காரு அவரு. எங்களுக்கு நல்லா இருக்கு. கடை பேர் வந்து JCM ட்ரேடர்ஸ். ஆவடியில இருக்கு, இன்னொரு கடை திருமலாயில இருக்கு, இன்னொரு கடை வந்து ஆவடி மெயின் செக் போஸ்ட்ல இருக்கு. மொத்தம் 3 கடை இருக்கு. 3 கடையிலையும் இப்போ போய் தான் யூஸ் பண்றோம். எங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டா இருக்குது.